பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே துதிக மகிமை உண்டாவதாக. உங்களை வாய்ஸ் ஓவர் மூலம் சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தினத்தில் கூட இந்த மாதத்தின் முதலாவது ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 இந்த முதலாம் நாளில் கூட இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தது என்னவென்றால், உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைய தினத்திலே பாபிலோனிய மக்களுக்காக சிறையிருப்பில் சென்ற மக்களுக்காக உரைத்தார். அந்த மக்களுக்கு அந்த சிறையிருப்பில் சென்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று நிறைய அறிவுரைகளை ஆண்டவர் கூறினார். அந்த அறிவுரைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் உரைத்தார். அது அன்றைய அந்த தினத்தில் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய தினத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அந்த நல்வார்த்தை நிறைவேற்ற பண்ணவராக இருக்கிறார். என்ன நல்வார்த்தைகள் என்று நீங்கள் கேட்கலாம். நல்வார்த்தைகள் என்பது ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் நீங்கள் படிப்பதன் மூலமாக அநேக நன்மையான காரியங்கள், நன்மையான ஈவுகளையும், நன்மை எது தீமை எது என்று அனைத்தையும் உரைத்திருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கன்னா, இந்த நன்மையான காரியங்கள் நாம் செய்கிறோமா, இல்லை தீமையான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நாம் நன்மையாக செய்தால் ஆண்டவரின் நன்மை நம்மேல் விளங்கும். அதே சமயத்தில் நாம் தீமைகள் செய்தால் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போவோம். நாம் கர்த்தரின் வழியில் நாம் நடக்காமல் போனால் இப்படி பாதாளத்துக்கு சென்றதற்கான வழியை நாம் தேடிக்கொள்வோம். அதற்கு மாற்றாக ஆண்டவரின் நல்வார்த்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அதாவது அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், கர்த்தரின் நல்வார்த்தை, அதாவது அவர் ஆசீர்வாதம் நிறைவேறும்படியாக நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவர் வழியை பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் சொன்ன எல்லாவித காரியங்களையும் நாம் பின்பற்றி நடப்போமானால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று தீர்க்கதரிசனமாக உரைத்தார். அதன்படியே நம்முடைய வாழ்க்கையில் கூட அவரின் வார்த்தைகளை பின்பற்றி நாம் நடப்போமானால், அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போமானால், நமக்கு தேவைகள் என்னதென்று அவர் அறிந்து நமக்காக அவர் செய்து முடிப்பார். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம், சோர்வாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஏற்ற வேளையிலே அதை தீவிரமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாளில் கூட ஆண்டவர் கொடுத்த இந்த நல் வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேறும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிறைவேற பண்ணுவேன் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் நீங்கள் ஐக்கியப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் தியானத்தில் எடுத்துக்கொண்டு அதுபடி நடக்க வேண்டும். அதை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வருஷ வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருப்பார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தம் எப்போது நடக்கும் என்பதை நீங்கள் குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும். அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் அந்த நேரத்திலே உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஏற்ற வேளையிலே அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்கு முன்பதாக உங்களை தகுதிப்படுத்தி, உங்களை நிலைப்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை சீர்படுத்தி உங்களுக்கு தயவு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இன்றைய தினத்தில் கூட அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக நிறைவேற்ற பண்ணுவேன் என்று ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்திருக்கிறார். அதாவது நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஸோ நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய கவலைகளோ, கஷ்டங்களோ, உங்கள் ஏமாற்றங்களோ எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பித்து அவருடைய பாதப்பணியிலே கீழ்ப்படிந்து நடந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் ஐக்கியப்பட்டு, விசுவாசத்திலே ஐக்கியப்பட்டு நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், அதற்கு முன்புதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். அவருக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்.
ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் கேட்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஜெபத்தில் நீங்கள் கேட்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எந்தவித தீமைகளும் உங்களை அணுகாதபடி ஆண்டவர் வழி செய்து உங்களை பாதுகாத்து வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய மனதையும், உங்களுடைய எண்ணங்களையும், உங்களுடைய சிந்தனைகளையும் ஆண்டவருக்குள் வைத்திருங்கள். அவருடைய பலத்த கையில் அடங்கியிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. அவருடைய பலத்த கையில் அடங்கி இருக்கும்படியாக நாம் செயல்படுவோமானால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேற்றும்படியாக உங்கள் மேல் அந்த நல்வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் கூட கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். நாம் அதை குறித்து ஒரு நாளும் தியானித்து ஆண்டவருடைய சிந்தனையிலே நாம் வளருவோம். அப்போது நமக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து உங்கள் மேல் நல்வார்த்தை நிறைவேற்ற பண்ணுவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ கடந்த 3 மாதங்களாக எங்களுக்கு துணையாயிருந்து, பாதுகாப்பாயிருந்து வழிநடத்த கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதத்தை நீங்கள் கண்காண செய்த கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் கூட உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற்ற பண்ணுவேன் இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கும்படியாக கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றுக்கும் முன்பாக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக கர்த்தாவே நீர் வழிநடத்துவீராக சாமி. எங்கள் வேண்டுதல்கள் அனைவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அனைவற்றையும் நீர் நிறைவேற்றும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. அதற்காக தான் நீர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக தல்வாற்றை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதி தொடர்ந்து வரையத்தும் ஒவ்வொரு வேண்டுதலும் நீ ஆசீர்வதி கர்த்தாவே. அவர்கள் உம்மை நோக்கி வரும்படியாக சாமி, உம்மை என்றென்றும் நினைக்கும்படியாக கர்த்தாவே. ஒவ்வொருவரும் நீர் பேர் பேராக தொட்டு எழுதுங்க, ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக வழிநடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து துணை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுங்க, வழிநடத்துங்க. இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட நீங்கள் கொடுத்த நல்ல நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கிருபையின் சமாதானம் எங்களோடும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கோரும் மக்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. உன் நாம மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்கும்படியாக, உன்னை தியானிக்கும்படியாக, உன்னுடைய வசனத்தை ருசி பார்க்கும்படியாக எங்கள் வாழ்நாளை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நீங்கள் தயவு செய்யும் எங்கள் வழிநடத்துங்க, பாதுகாத்துக்களும் கிருபையார்ந்து வழிநடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் என்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், கிருபை ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென்.